அவங்க போடுவாங்க. பிரிக்காம எது வாங்கினாலும் பொதுவா அது. சொத்து பிரிக்கலைன்னா எதுவா இருந்தாலும் பொதுவா. இது என்ன கிடையாது, புது ரூல்ஸா இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல கூட இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் கேள்விப்பட்டேன். இங்க பாருமா, நியாயமா நான் சொல்றேன் கவனி. பொதுங்கிறது என்ன, அவங்க அப்பா அவங்க தாத்தா சம்பாரிச்சதுல அவங்க எல்லா பிள்ளைகளுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு. புருஷன் சம்பாரிச்சது ஃபுல்லா படிக்க வச்சது அவங்க, அதுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு எது வேணாலும் பண்ணட்டும். சொத்து பிரிவுன்னு வர்றப்ப புருஷன் சம்பாரிச்சது அவங்க எல்லாம் ஒழுங்கா வேலைக்கு ஒழுங்கா போக மாட்டேங்கிறாங்க. ஊரை சுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு உன் புருஷன் வந்து சம்பாரிச்சு வெளிநாடு கஷ்டமான வேலையெல்லாம் பார்த்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்காரு. அவர் சம்பாரிச்ச காசெல்லாம் பொதுவுல வருதுன்னா அவங்க கடைசி தம்பி இருக்காரு, அவருக்கு அவெல்லாம் கடைசியில அவன் பொண்டாட்டி 50 பொன் நகையோட வரும். அப்ப அவன் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் யாருக்கு போகும்? உன் தம்பியை படிக்க வச்சதுக்கு அதெல்லாம் இருக்கா இல்லையா? நியாயமா இருக்கணும். நியாயமான சான்றோர்கள் வாழ்ந்த தமிழ்நாடு இது. அதனால அதை நீ வந்து கேட்டு வாங்கிக்க. அடுத்தவங்க காசுக்கு நம்ம ஆசைப்பட வேணாம். ஆனா அதுக்குன்னு உங்களுக்கானதை வந்து விட்டு கொடுத்துறாரு. புரியுதா? நியாயம் தான் நம்மை உயர்த்தும். நியாயமே ஜெயதே. நியாயமா இருக்கணும். அப்பாடா, நைட்டில பாக்கெட் வச்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓ, இதுல தான் வருது அது. இப்ப 12:05னா அத்தை என்னத்த சமைச்சிங்களா, சாப்பிட்டீங்களா? காலையில என்ன சாப்பிட்டீங்க? ஆமாத்த, அம்மா தான் போயிருக்கு, கடைக்கு போயிருக்கு, வாங்கிட்டு வரும். நான் சும்மா தான் இருக்கேன். மாமா இங்க இருக்காரு. ஆமா, சரி. டிஃபால்ட் क्वेश्चंस மாதிரி இருக்கே. அது இப்ப 2 மாமா மாமா சாப்பிட்டீங்களா? என்ன இப்பெல்லாம் கூட இருக்காங்க டைம் வச்சு பேசுறதுக்கு. நீங்க வா, நீங்க சாப்பிட்டீங்களாக்கா? மாமா மாமா சரி மாமா வச்சிடுறேன். அண்ணி என்ன அண்ணி பண்ணிக்கிறீங்க? அவன் என்ன இப்போ டார்ச்சர் பண்றானா? சேட்டை அப்படித்தான் பண்றான். அது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அண்ணி, அது வந்து விளையாடுறதுக்கு வந்து அந்த இன்டர்நெட்ல போட்டிருக்கான், அந்த இடத்துக்கு கூட்டு போங்க. அக்கா ஆமாக்கா, நாளை கழிச்சு வந்துருவோம்க்கா. என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தாண்டிதான், கழுதைக்கு வாக்கப்பட்டா காலத்துக்கு மிதிச்சு தானே ஆகணும். என்ன பண்றது? ஆமா, நீங்க எப்ப போறீங்க? ஷெட்யூல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்களா? அக்கா அக்கா உங்க அண்ணன் ஒய்ஃப் ஷெட்யூல்லாம் கரெக்டா போட்டு வச்சுக்கோங்க. ஆமா, அப்புறம் அத்தை மாமா டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் ரொம்ப இதாக பார்த்துக்கோங்க. என்ன பண்ண நானே அலாரம் வச்சு பேசிக்கிருக்கேன். ஆமா, செட் பண்ணி நோட்ஸ் போட்டு வச்சிருக்கேன், ரிமைண்டர் போட்டிருக்கேன். அட பாவீங்களா, ஆமா இப்படிதான் கரெக்ட் பண்றாங்களோ. அந்த பக்கம் வந்து பேசுறேன். என்ன கட் பண்ணு போன். என்னங்க என்ன போனை அலாரம் வச்சு போன் பேசிட்டு இருக்காங்க? என்ன நானும் பாக்குறேன், காலைல அத்தா அப்புறம் மாமா அண்ணி அக்கான்னு பேசிட்டு இருக்கேன். என்ன எல்லாரும் போன் பேசிட்டு இருக்க? நீங்க ஆம்பளைங்க, நான் பொம்பளை. சரி, அதுக்கு கல்யாணம் பண்ணி வந்து எங்க வீட்டுக்கு எப்பெல்லாம் வர்றனோ, எப்பெல்லாம் ஊரை விட்டு ஹெல்டப் ஆகி அவுட்டோர் போறோமோ, அப்பெல்லாம் வந்து மாமாவுக்கு அத்தைக்கு அக்காக்கு எல்லாருக்கும் பேசினாதான் என் மேல கோவப்படாம இருப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா டார்ச்சர் தாக்க முடியாது. என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்னம்மா அத உன் வீட்டுக்கு போனா எங்களை எல்லாம் மறந்துடுவேன்.